அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க குருவே துணை. குரு பெயர்ச்சியுடைய அமைப்பை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர்ச்சி அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும். அதன் வரிசையில் பாவகிரகங்களான ராகுகேது பெயர்ச்சி, சனி மகா பெயர்ச்சி மார்ச் மாதமே உங்களுக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டங்கள். இப்போ குரு பெயர்ச்சி அப்படிங்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே எல்லாத்துட்டையுமே இருக்குதுங்க. ஏன்னா சுபகிரகங்கள் அப்படிங்கிற வரிசையில் முக்கியமானது முதன்மையான கிரகம் எது அப்படின்னா குரு பகவான் தான். குரு பகவான் அப்படிங்கும்போது புத்திரக்காரகர்னு ஒரு பெயர் உண்டுங்க. புத்திரன் அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர், செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவர், திருமண பாக்கியத்தை தரக்கூடியவர், தொழில் வளத்தை பெருக்கக்கூடியவர். இத்தனை விஷயத்தையும் சுபகாரியம் எல்லாமே நடத்தக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான். 9 கிரக வரிசையில் குரு பகவானுக்கு அத்தனை ஆதிக்கம் உண்டு, அத்தனை ஆளுமைத்தன்மை உண்டு. ஏன்னா வியாழன் நோக்கு அப்படிம்பாங்க. அப்படி குரு பகவானுடைய பார்வைக்கு அத்தனை விசேஷங்க. குரு பகவானுடைய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டத்தில் 12 பாவகத்திலேயே 9, 12 காலதேவனுக்கு 9ஆம் இடம் தனுஷு குருவுடைய இடங்க. அதே போல் 12ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய மீனம் தான் குரு பகவானுடைய இடம், அதிபதியாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் இந்த 9, 12க்குடைய குரு பகவான் என்ன வேலை செய்வார், எப்படியெல்லாம் அவர் பலாபலனை கொடுப்பார், நல்லதை மட்டும்தான் செய்வாரா அல்லது பல விஷயங்களை சோதனைகளையும் கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போய் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பார்க்கணும். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா குரு அருள் ஷேர் பண்ணும்போதே உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாக்கியம்னு அர்த்தம் இல்லை குருவுக்கு. ஸோ புண்ணியத்தை தேடக்கூடியது ஒரு குரு வழிகாட்டியாக இருக்கணும். குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைம்பாங்க. எல்லாருக்குமே மனுஷா ஜென்மம் பிறந்த அனைவருக்குமே குரு பகவான் ஒரு நல்லதை செய்யணும், நமக்குன்னு ஒரு குரு இருக்கணும். அந்த ஆசானுடைய பாதம் தொட்டு வணங்கணும், அவங்களுடைய சொல்கிற வழியை நம்ம கேட்டு நடக்கணும். அப்படி இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஆண்டுங்க. ஒரு ஆண்டு நமக்கு பலாபலனை கொடுத்துச்சுன்னா ரிஷபத்தில் இப்போ இருந்துகிட்ருக்கார். ரிஷபத்தில் இருந்து உங்களுக்கு மிதுனத்துக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள். காலதேவனுக்கு 3ஆம் பாவகம், முயற்சி ஸ்தானம், விரயம், வீரியம், விஜயம், எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது குரு பகவான். அப்போ மிருகஷீரிடத்திலேருந்து மிதுன ராசிக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டங்களாக நம்ம எடுக்கிறோங்க. அப்போ மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி மிக சிறப்பாக அற்புதமாக பெயரக்கூடிய காலகட்டங்கள். ராகுகேது பெயர்ச்சி அதே மாதத்தில் தான் வருதுங்க. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு குரு பலன் எப்படி இருக்கும், இந்த ஆண்டு எப்படி விஷயங்களெல்லாம் அள்ளி தரப்போகிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் குரு பெயர்ச்சியுடைய பலாபலனை மிக சிறப்பாக தெளிவாக தருகிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ரிஷப ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி பலன் தருது அப்படிங்கிறத பரிகாரத்துடன் பார்க்கலாங்க. ரிஷபம் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் உதவணும்னு நல்ல குணம் இருக்கும், எதையுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு. ஜென்மத்திலேயே குரு இருந்துச்சுங்க, 2ஆம் இடத்துக்கு போகிறாங்க, அப்பாடா ஒரு ரிலாக்ஸு. கண்டிப்பாக வக்கரகதியில் இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கு போகிறாருங்க, உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. வாக்கு, குடும்பம், செயல்பாடு, திருமண யோகம் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது 2ஆம் பாவகம். ஸோ மிதுனத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மக்களிடையே நல்ல ஒரு விஷயத்த, ஆரோக்கியமான விஷயத்த, சிந்தனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்போ உங்கள் குடும்பத்தில் நல்ல பேர் வாங்குவீங்க. ரிஷபராசி எல்லாமே குடும்பத்தில் ஒரு மதிப்பு, மரியாதைலாம் வரக்கூடிய காலகட்டங்கள். உங்களுடைய குரு பகவான் எங்கே இருக்காருன்னா தனுஷிலையும் மீனத்துக்கு அதிபதிங்க. அப்போ 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு இடத்துக்கு எங்கே பார்க்குறாருன்னா துலாம் 5ஆம் பார்வையாக பார்க்குறார். சமசப்தமமாக பார்க்கக்கூடிய அமைப்பு மிதுனத்திலிருந்து தனுஷுவை பார்க்குறார். அப்போ உங்களோட இடத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 7ஆம் இடமாக பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ குரு பகவானுடைய பார்வையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9ங்க.
சிறப்பான பார்வையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உண்டு. குலதெய்வம் வழிபாடு, ஏதாவது நேர்ந்து கடன் வச்சுருப்பீங்க, வழிபாட்டில் வந்து தடை தாமதம் இருக்கும், அதெல்லாம் இந்த வருஷம் நீங்கள் செஞ்சுக்குவீங்க. கண்டிப்பாக அந்த ஒரு அமைப்பு உண்டுங்க. அதே போல் உறவுகளிடையே திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மாமா மச்சன் குடும்பம் அல்லது வந்து பங்காளி, உங்களுடைய சகோதரர்கள் யார் வீட்டில் வந்து பிரேக் ஆகி திருமணம் ஆகாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் திருமண யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தெரியுது. ரிஷபராசி நேயர்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், அமோகமான வெற்றியை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய வாக்கே இனிமே தாங்க கேட்க போகிறாங்க. நீங்கள் பேசுகிற பேச்சுக்கே மதிப்பு இல்லாமல் இருந்துச்சு, இனிமேதான் அப்படிங்களா அப்படின்னு செவிமடுத்து கேட்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் ஒரு மதிப்பு மரியாதை வரக்கூடிய விஷயம், இதெல்லாம் நடக்கும் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மேற்கொண்டு என்னென்னா, குழந்தைங்களாம் நல்லா படிப்பாங்க. எந்த நீங்கள் காலேஜில் போடணும், என்ன மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களெல்லாம் ஜென்ம குருவாக இருந்து 2ஆம் இடத்துக்கு போனதுனால உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு. அந்த வாய்ப்புகளை நழுவ விடாதீங்க. பயப்படாமல் உங்களுடைய சுய ஜாதகத்துடைய கிரக அமைப்பு தசாபுத்திலாம் பார்த்துட்டு இந்த குரு பயிற்சியை நீங்கள் பயன்பாட்டுக்கு வச்சுக்கணும். அதே போல் குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வர்றது உங்களுக்கு புதிய வரவு, மருமகன் வரலாம், மருமகள் வரலாம், இல்லை குழந்தை பேர், குழந்தை பாக்கியமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய அமைப்பு. இதில் வந்து மற்ற கிரகங்கள் தொடர்பு பார்த்துட்டு அது ஒரு ட்ரீட்மெண்ட்டில் பார்க்குறதா அல்லது சுயமாகவே கிடைக்குமா அப்படிங்கிறத ஜாதக கட்டத்தை நம்ம பார்த்துக்கணும். ஸோ தொழிலில் நல்ல மேன்மை, நல்ல வளர்ச்சி, எதையுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ தனுசுக்கு உடைய குரு பகவான் நல்ல ஒரு செயல்பாடை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நீங்கள் காத்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே சிறப்பான அமைப்பை தரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்குங்க, 70% நல்லா இருக்கும். ஏன்னா தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வரார். ஸோ அது உங்களுக்கு சிறப்பான வருவாயை கொடுக்கக்கூடியது. வருமானம் அப்படிங்கிறது அதிகமாக வரக்கூடிய ஆடை ஆபரணம் நகையெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள்ங்க. அதே போல் ரிஷபத்துக்கு வந்து திருமணம் ஆகாதவங்களா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க, நல்ல பொருத்தம் பார்த்து ஜாதகம் எடுங்க, கண்டிப்பாக நடந்துரும். குழந்தைகள்னால நல்ல பெயர், குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போகணும்னா 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த கேது பகவான் உங்களுக்கு இப்போ சிம்மத்துக்கு வரார். ஸோ அருமையான விஷயத்தை கொடுக்க போகிறார். உங்களோட முயற்சியெல்லாம் தடையாக இருந்ததெல்லாம் என்னாகும், சிறப்பாக அமையும், வழி வைக்குது. யார்? விநாயகர் பெருமானை வழி வைக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்போ ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட்டும் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. மேற்கொண்டு வந்து 2க்கு வரக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுடைய தொழில் வளர்ச்சியை மேன்மைப்படுத்துது. இப்போ சினிமா துறையில் இருக்கீங்க, அரசியலில் இருக்கீங்க, அரசு கவர்மெண்ட்டில் இருக்கீங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ஜென்ம குரு சில விஷயங்களை பாடாப்படுத்திருக்கும். அதில் இருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரிங்க, இத்தனை சொல்லிட்டீங்க. ஒரு பரிகாரம்னு சொல்லணும். நீங்கள் போய் வழிபடக்கூடிய குரு ஸ்தலம் அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பட்டூர் பிரம்மா கோயிலுங்க. அங்கே வந்துட்டு ரொம்ப சிறப்பான விசேஷமான வழிபாடு உண்டு. அங்கே பதஞ்சலி முனிவர் வந்து ரொம்ப அழகாக தியான பீடம் இருக்குது. ஸோ அது வழிபாடு எடுத்துங்க. மஞ்சள் பொடி, 6 நெய் தீபம், உங்களுடைய ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு போயிருங்க. என்ன தடைக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை வேண்டி பிரார்த்தனை பண்ணி அந்த பிரம்மா கோயிலா குரு பகவானாக அங்கே இருக்கிறார். ஸோ வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. வியாழக்கிழமை போயிட்டு வருது, சிறப்பான விஷயம். மேற்கொண்டு சந்தேகம் இருந்தால் என் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு விஷயத்தை, நல்ல ஒரு காரியத்தை குரு பகவான் பெயர்ச்சியில் தான் நம்ம செய்யணும். இதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். சோம்பேறித்தனமாவோ அல்லது அடுத்த வருஷம் பார்க்கலாங்கும் போது வாய்ப்புகள் அப்புறம் நழுவ விடுற மாதிரி ஆயிடும். ரிஷபத்துக்கு மிக சிறப்பான பொன்னான நாளாகவும் பொன்னான ஆண்டாகவும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயமும் எப்படின்னா கோச்சார கிரகத்துடைய பயணத்தை மட்டும் வச்சு சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்திலிட எப்படி கிரகங்கள் இருக்குது, என்ன தசாபுத்தி நடக்குது, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும், பார்க்கணும். எல்லா ராசிக்காரர்களையுமே இப்போ இந்த ஆண்டு வந்து சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, குருமக பெயர்ச்சி வருதுங்க. அப்போ இந்த 4 கிரகங்கள் பெயரும் போது அனைவருமே ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்பிளேயில் என்னோட ஃபோன் நம்பர் வந்துட்டுருக்கு, இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் முழு பலாபலனையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன பரிகாரத்தோட நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கோவையிலேருந்து கிருஷ்ணவேணி, ஒவ்வொரு பதிவையும் தொடர்ந்து பாருங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.